எல்லோருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் எல்போ குக்வேர் சண்முகம் பேசுகிறேன். இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அத்தனை கஸ்டமருக்கு மனதார நன்றி தெரிவித்துக்கிறோம். இப்போ இந்த வீடியோ இன்றைக்கி எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு திரும்ப ஃபோன் பண்ணி பேசுகிற போது நிறையா விஷயங்கள் வீடியோவில் சொன்னதையவே சந்தேகமாக நிறைய கேட்குறீங்க. அதுலேருந்து என்ன எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுதுன்னா முழுசாக யாருமே முழு வீடியோ பார்க்குறதில்லன்னு தெரிஞ்சுது. அவங்ககிட்ட கேட்ட போதும் அவங்களும் சொன்னாங்க, ஆமாம் சார் கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டு பார்த்தாங்கிறாங்க. ஸோ எங்கள் வீடியோ நீங்கள் குக்வேர் விளம்பர வீடியோன்னு நினச்சிக்க வேண்டாம். இது உங்களுக்கு காஸ்ட் அண்ட் குக்வேர் பற்றின நாலேஜை சொல்கிறக்காக போடுற வீடியோ. இது எங்கள் கம்பெனியும் தாண்டி எங்கள் பொருளை விற்கிற விளம்பரத்துக்கு தாண்டி இது நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்லா வாழ்கிறதுக்கு ஆரோக்கியமான குக்வேர் உங்களுக்கு வேணும்னு வாங்குறவங்களுக்காக போடுற வீடியோ. இது நீங்கள் வேறு பிராண்டு குக்வேர் வாங்குறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ தயவுசெய்து வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் வராது. இதில் இன்னொரு முக்கியமான கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. அது மிக முக்கியமான கமெண்ட்டு. அந்த கமெண்ட்டு போட்டவருக்கு நம்ம முதல்ல மனசார நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா, அவர் உங்கள் பெரிய பெரிய கம்பெனி இருக்கிற பிராண்டை சொல்லிவிட்டு அந்த பிராண்டு மாதிரி உங்களது இருக்குமா, ஏன்னா அதே அளவு ஈக்குவல் ரேட் நீங்கள் போட்டிருக்கீங்களே, அதே அளவு குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நான் என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும், அதை விட எங்களது கிரேட்லேயே ஆகட்டும், வெயிட்லேயே ஆகட்டும், ஃபினிஷிங்லேயே ஆகட்டும், சீசனிங்லேயே ஆகட்டும், அதை விட ஒரு மடங்கு நல்லாவே இருக்குன்னு என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதை பற்றின விளக்கம் அவருக்கும் விளக்கம் சொன்ன மாதிரி இருக்கும். அவர் கமெண்ட் போட்டவர் மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, உங்களது என்ன அப்படின்னு விலை அதிகம் அப்படி யாரும் கேட்குறதில்ல. அப்படின்னு நான் சூக்காக கேட்குறாங்க. உங்களது நல்லா இருக்குது, உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிங்க, அருமையாக இருக்குது, ஆனால் உங்களது ஏன் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, அதுக்கு ரீசன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமான்னு நான் சூக்காக கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே விளக்கம் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கும். ஏன்னா நாங்கள் பிராண்டாக போகணும்னு பிளான் பண்ணி தான் இறங்கியிருக்கோம். லாப நோக்கு இல்லாமல் பிராண்டை டெவலப் பண்ணணும். இந்தியாவிலையும் மேக் இன் இந்தியா மூலியமாகவே நல்ல பிராண்டாக நல்ல குவாலிட்டியாக குக்வேர் தர முடியும் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு பிராண்டை டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் லாப நோக்கு அளவாக தான் இருக்கும். லாபம் இல்லாமல் எதுவும் எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது. சும்மா கதை விடாதுன்னு சொல்லலாம். லாபம் இருக்குது, அளவாக வச்சு முதல்ல பிராண்ட் ஆகலாம். ஒரு 2 வருஷத்துக்கு பிராண்டு டெவலப் பண்ணியாச்சுன்னா, எங்கள் குக்வேர் பற்றின உங்களுக்கு தரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சாச்சுன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களே முடிவு பண்ணுவீங்க எல்போ குக்வேர்னால் எப்படி என்னங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ. அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். டைம் கிடைக்கலையா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மெதுவாக பாருங்கள். மெதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாலேஜுமே அதில் கெயின் ஆகும். ஸோ நாங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே 7 ப்ராடக்ட், ஃபஸ்ட்டு 3 ப்ராடக்ட் பண்ணோம், அப்புறம் 7 ப்ராடக்ட் பண்ண சொன்னோம். 7 ப்ராடக்ட் பண்ண போதே குக்வேர்லாம் கட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ புதுசாக கஸ்டமர் வர்றவங்க அந்த பழைய வீடியோ அவங்களுக்கு போகுமான்னு தெரியாது, பார்ப்பாங்களான்னு தெரியாது. அதனால் புதுசாக வர்றவங்களுக்கு அதை பற்றின விளக்கம் கொடுக்கணும் இல்லையா. நம்ம குக்வேர் ஏன் நல்லா இருக்குது, தரமாக பண்ணுறோங்கிறதால விளக்கம் கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு எங்கள் குக்வேர் வாங்க விருப்பம் உள்ளவங்க எங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. அதுக்கு முதல் லான்ச்சிங் ஆஃபர் என்ன பண்ணோம்னா, 3 ப்ராடக்ட் வாங்கினா ஒரு தட்கா ஃபேன் ஃப்ரீங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த ஆஃபரும் போயிட்டுருக்கு. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்னு கிளிக் பண்ணிங்கன்னா காம்போ ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக உள்ள வெப்சைட்டில் போய் சிங்கிள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுற போது நீங்கள் 3 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தட்கா ஃபேன் ஃப்ரீன்னு செலக்ட் ஆகி ஃப்ரீன்னு வந்துடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணி கேளுங்க. காம்போவில் மாற்றி காம்போவில் இருக்கிறது இல்லாமல் வேறு வாங்கணும்னு நினைக்கிற காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க வேணால் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இப்போ இனி சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம போகிற விஷயம் என்னென்னா, எல்போ குக்வேர் மற்ற பிராண்டு பெரிய பிராண்டவுக்கு ஈக்குவலாக எங்களது எப்படி இருக்குது, அதை விட ஒரு படி தாண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள். ஏன் எங்களது விலை அதிகம், என்ன எங்களது என்ன கிரேட், என்ன குவாலிட்டி, என்ன மெஷினிங் ஃபினிஷிங் எப்படி பண்ணியிருக்கோம், சீசனிங் எப்படி பண்ணுறேன், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். எங்ககிட்ட இப்போ 18 ப்ராடக்ட் மேலே வந்துடுச்சு. அதனால் அதை பற்றியும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள், முழுசாக பாருங்கள். ஒரு வீடியோ பெருசாக 2 பார்ட்டாக போடுவோம். 2 வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். நீங்கள் வேறு எந்த வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை. எல்லா நாலேஜுமே நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். அதை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா, 4 யூனிக் பாயிண்ட் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்.
வெயிட்டாக ஏன் பண்ணுறோன்னு ஒருத்தர் கமெண்ட்டில் பண்ணியிருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெயிட்டுங்கிற வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிற வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமே சொல்கிற பாருங்கள். எங்கள் குக்வேர் எல்லாமே வெயிட்டுங்கிறது எல்லாம் நம்ம மெட்டீரியல் வாங்கணும் அத்தனை பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு வந்து ஏன் நீங்கள் வெயிட்டாக பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுற போது லேசான கனமுள்ள பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நீங்கள் ஹையில் வச்சு பாருங்கள், தண்ணி உள்ளே வந்து அப்படியே வெடித்து படக்குன்னு சூடாகும். ஏன் அப்படி ஆகுது? கனம் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம எரியிற தீ வந்து டைரெக்டாக அந்த லிக்விடுக்கு படுற போது என்னாகுன்னா அப்படியே ஓவராக பஸ்ட் ஆகி இதாகும். அப்போ தண்ணியோட தன்மையவே மாற்றும் அது. ஸோ வெயிட்டாக இருந்ததுன்னா அப்படி இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி குக்கர் வாங்குறோம் இல்லையா, பாட்டம் வந்து தனியாக பிளேட் வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், தெரியுதுங்களா? இவ்வளோ கனமாக எதுக்கு பாட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க? அவுட் சைடில் இருக்கிற வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும். இங்கே பாட்டம் ஏன் அதிகமாக கொடுத்துருக்காங்க? கீழே வந்து கனமாக இருந்தால் தான் நம்ம குக் பண்ணுற சாப்பாடு வந்து கருகாமல் நல்ல தரமான சுவையோடு இருக்குன்னு தான் அப்படி சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுற குக்வேர் வந்து கனமாக இருந்தால் தான் நம்ம குக் பண்ணுற உணவு வந்து தரமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பேன் இருக்குது இல்லையா, நம்ம எல்போ குக்வேர்டு ஃப்ரை பேன் பார்த்துருப்பீங்க. இது வந்து 10 இன்ச்சு ஃப்ரை பேனுடைய மோல்டு ஊற்றின ரஃப் காஸ்டிங். இதோட வெயிட் பாருங்கள் எவ்வளோ வருதுங்க? 4.25 கிலோ, அதாவது கிட்டத்தட்ட 4,800 இவ்வளோ வெயிட் இருக்குது. இதை நம்ம ஆஃப்டர் மெஷின் பண்ண கடைசியில் எவ்வளோ வெயிட் வருது பாருங்கள், 3,700. ஸோ அப்போ எவ்வளோ போகுதுங்க? 1 கிலோ 100 கிராம் பக்கம் நம்ம மெஷின் பண்ணி எடுக்கிறோம். எதுக்கு மெஷின் பண்ணுறோன்னா நம்முடைய குக்வேர் வந்து ஃபினிஷிங் நல்லா வரணும், ப்ளோ ஹோல்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக நமக்கு வரணும். அப்படின்னா இவ்வளவு வெயிட் இருந்தால் தான் நீங்கள் அந்த வெயிட்டை கொண்டு வர முடியும். அதனால தான் வந்து நம்ம ஃபுல் வெயிட்டாக குக்வேர் பண்ணுறோம். இவ்வளோ வெயிட் பண்ணுற போது இந்த குக் பண்ணுற ஏரியா திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ஹெவியாக இருக்கணும். அப்படி ஹெவியாக இருந்ததுனா தான் நான் எப்படி தண்ணி கொதிக்க வைக்கல வந்து படக்குன்னு வெடிச்சு தண்ணியோட கேரக்டரையும் மாற்றிடும்னு சொல்கிறனோ, அது மாதிரி நம்ம இதில் வந்து ஏதாவது போட்டு குழம்போ ஃப்ரை பண்ணுற போது நீங்கள் எரிக்கிற தீ வந்து நம்ம எல்பிஜி கேஸ் தீ எப்படி வரும்? ப்ளூ கலரில் வரும். ப்ளூ கலர்னு என்ன ஹை டெம்பரேச்சர் கொடுக்குற ஃப்ளேமை யூஸ் பண்ணி குக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த ஹை ஃப்ளேம் வர்ற ஹீட் வர்ற ஃப்ளேமில் எரிக்கிற குக்வேர் வந்து எப்படி இருக்கணும்? கனமாக இருந்தால் தான் நம்ம குக் பண்ணுற ஐட்டம் வந்து நல்லா டேஸ்ட் மாறாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், எங்களுடைய எல்போ குக்வேரில் இந்த ஃப்ரை பேன் இருக்கு இல்லையா, எவ்வளோ கனம் வச்சுருக்கோன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதோட எடுத்து பண்ணணும் பாருங்கள். இதே ஃப்ரை பேனை தான் வந்து நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது 1.5 வருஷம் மேலே போட்ட வீடியோலையும் போட்டிருப்போம். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இந்த கனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கனம் இருந்தால் தான் நீங்கள் ஃப்ளேம் எரியிற போது இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணுற உணவுகள் வந்து அதோட தன்மை மாறாமல் டேஸ்ட்டாக ஆக்சுவலாக என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட் வரணும்னா இந்த மாதிரி கனம் இருக்கணும். ஸோ அப்போ வந்து எங்களுடைய குக்வேர் வந்து கட்டாயமாக கனமாக தான் இருக்கும், வெயிட்டாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ வெயிட்டாக பண்ணுறோம் இல்லைங்களா? அடுத்தது இதை வந்து இந்த மாதிரி மெஷினிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கேட்கலாம், ரஃப் காஸ்டிங் ஃபினிஷிங்லேயே கொடுக்கலான்னு கூட கேட்கலாம். ரஃப் காஸ்டிங் ஃபினிஷிங்லேயே கொடுத்தோம்னா வெயிட்டு கம்மியாக ஊற்றினா போதும், விலையும் கம்மியாகும். பட் அப்படி ரஃப் காஸ்டிங் ஃபினிஷிங்கில் கொடுக்குற போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து வாஷ் பண்ணுற போதோ இல்லை ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுற போதோ ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அப்போ இந்த மெஷின்டு சர்ஃபேஸ் இருக்கிற போது என்னென்னா நல்லா சைனிங்காக இருக்கு இல்லையா, இப்படி இருந்ததுன்னா நீங்கள் இன்கேஸ் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆனாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அதுக்காகத்தான் இந்த ஃபினிஷிங் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கிற போது பார்க்குறக்கே குக்வேர் அழகாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு பிராண்டாக ரைஸ் ஆகணும்னாக்க எந்தெந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெஷினிங் பண்ணி கொடுக்குறோம். எங்களுடைய ஃப்ரை பேனில் வந்து டபுள் சைடு ஹேண்டில் போட்டிருப்போம். எங்களுக்கு வந்து குக்வேர் வெயிட்டாக இருக்கிறனால எல்லாத்துக்குமே டபுள் ஹேண்டில் சிஸ்டம் தான் எங்களுக்கு இருக்கும். எல்போ குக்வேர் பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஹேண்டில் எந்த ப்ராடக்ட்டுமே வராது, எல்லாமே டபுள் ஹேண்டில். டபுள் ஹேண்டிலும் வந்து இது சாதாரண பிளாஸ்டிக், பிளாக் கலர் இருக்கிற பிளாஸ்டிக்னு நினச்சிக்காதீங்க, ஹீட்டுக்கு மெல்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. இது வந்து பேக்லைட்டுங்கிற போது ஹை டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய மெட்டீரியல். ஸோ வந்து இதெல்லாம் மெல்ட்டெல்லாம் ஆகாது. நீங்கள் 10 வருஷம் இந்த குக்கர் வச்சிருந்தாலும் இந்த ஹேண்டில் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ பேக்லைட் ஹேண்டோட அழகாக கொடுத்துருக்கோம். கீழே வந்து இண்டக்ஷன் பேஸ், கீழேயும் மெஷின் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இண்டக்ஷன் அடுப்புக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ என்னென்னா நம்மளுடைய ஃப்ரை பேனில் என்னென்ன சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இது ஒரு சைஸ் இருக்குது, இது மினி சைஸு. இது வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வெயிட் எவ்வளோங்க? 3,300. இது வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. இது 10 இன்ச்சு. இது 3,700ன்னு சொன்னேன், 3,700. இது 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி. அடுத்த ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் 11 இன்ச்சு. இது எவ்வளோ வெயிட்டுங்க? 4.5 kg. இதனுடைய கெப்பாசிட்டி 3.5 லிட்டர்.
ஸோ வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து எந்த ஃப்ரை பேன் வந்து மேட்ச் ஆகுதோ நீங்கள் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 3 பேர் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த 9 இன்ச் போதும், 4 பேர் இருக்கிறவங்களுக்கு 10 இன்ச் போதும், 5 பேர் 6 பேர் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 11 இன்ச் வாங்கிக்கலாம். இது அருமையாக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி 3 வெரைட்டி வச்சுருக்கோம். இனி அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்த வந்து ப்ராடக்ட் வந்து தோசைக்கல் வெரைட்டியும் சப்பாத்திக்கல் வெரைட்டி ரெண்டையுமே பார்க்கலாம். இதுலேயும் அதே மாதிரி ஃப்ரை பேன் மாதிரி நம்ம வந்து ஒரு 10 இன்ச் தோசைக்கல் பண்ணுறோம் அப்படின்னா ஹெவியாக தான் இருக்கும். நம்ம முதலே சொல்லியிருப்போம், பழைய 1.5 வருஷம் மேலே போட்ட வீடியோவிலே சொல்லியிருப்போம். அதுவும் வந்து இவ்வளோ கனம் இருக்கும் ஒர்க்கிங் ஏரியா. இதே வந்து மார்க்கெட்டில் இருக்கிற தோசைகள் வந்து கனம் கம்மியாக இருக்கும். அது வந்து பேக் சைடும் மெஷின் பண்ணியிருக்க மாட்டாங்க, டாப்லேயும் மட்டும் மெஷினிங் இருக்கும். இவ்வளோ தான் கனம் இருக்கும். ரைட், இதை நம்மளது பார்த்திங்கன்னா 10 mm திக்னஸ். இது ஏன் வந்து இவ்வளோ வெயிட் வைக்கணும்னா, ஃப்ரை பேனில் சொன்ன மாதிரியே நம்ம வந்து தோசை சுடுறோம் அப்படின்னா அந்த தோசை வந்து மனம் மாறாமல் டேஸ்ட்டாக வந்து செய்யணும் அப்படின்னா தோசைக்கல் பொறுத்தளவு கனமாக இருந்தால் தான் நல்லா குக் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தோசைக்கல் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த 12 இன்ச் தோசைக்கல் பாருங்கள். இது இப்போ வெயிட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 4,500க்கு மேலே 60-70 வருது. அதாவது 4,600 பக்கம் வருது. இதனுடைய ரஃப் காஸ்டிங் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேனில் காமிச்ச மாதிரி ரஃப் காஸ்டிங் எவ்வளோ இருக்குனாக்க 6.25 கிலோ இருக்கும். ஸோ 6.25 கிலோ நீங்கள் மோல்டு ஊற்றி டாப் சைடு ஃபுல்லாக மெஷின் பண்ணி பாட்டம் சைடெல்லாம் மெஷின் பண்ணுற போது 4.5 கிலோ கொடுக்க முடியும். ஸோ இந்த வெயிட்டாக கொடுக்குற போது என்னென்னா, நீங்கள் வந்து நம்ம அடுப்பு எரிக்கிற ஃப்ளேம் வந்து எங்கே டைரெக்டாக படணும், கல்லுக்கு படுது. அதில் இருக்கிற ஹீட்டு வந்து டைரெக்டாக தோசைக்கு வந்து படக்கூடாது. அது எங்கே அந்த ஹீட் எங்கே போகணுன்னா கல்லுக்கு தான் போகணும். கல்லோட சூட்டில் தான் வந்து தோசை வேகணும். அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட தோசை மணம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மணத்தை வர வைக்கணும்னா இவ்வளோ ஹெவியாக இருந்தால் தான் உணவை பாதிக்காமல் தோசை வர முடியும். அதில் வந்து தோசைக்கல் என்னென்ன சைஸ் வச்சுருக்கோன்னா 10 இன்ச் இருக்குது. 10 இன்ச் தோசைக்கல் எவ்வளோ வெயிட் இருக்குது பாருங்கள், 400. இது வந்து லிட்டோட கொடுக்குற மாடல். இது வந்து லிட்டோட கொடுக்குற மாடல். தோசைக்கல்லையே 10 இன்ச்சில் 2 மாடல் வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து இப்படி ஒரு கல் இருக்குது. இது 3.25 கிலோ வரும். 3,700. இது வந்து எதுக்காக வந்து இப்படி 2 சைஸ் பண்ணியிருக்கோம்னா, சில வயசானவங்க வந்து தோசைக்கல் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக கொடுங்கன்னு கேட்டதுனால இது வந்து வெயிட் கம்மியாக பண்ணியிருக்கோம். இது வயசானவங்க யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள் வெயிட்டு 3,600. இது வெயிட் 3,600 வரும். இந்த சைஸ் இருக்குது. இதுக்கு வந்து லிட்டு வராது, இதுக்கு வந்து மூடி வராது. இந்த 4 கிலோ 100 கிராமுக்கு வந்து மூடி வரும். அதுக்கு தனியாக ஸ்டெப்பு கொடுத்துருப்போம். மூடி வச்சோம்னா ஆடாமல் இருக்கும். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இருக்குது. அதிலே வந்து சின்ன சைஸாக வந்து க்யூட்டாக ஒன்று பண்ணியிருப்போம், லிட்டில் மாஸ்டர்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா ஆம்லெட் ஊற்றுறக்கு ஊத்தாப்பு ஊற்றுறக்கு மாதிரி சிறுசாக பண்ணியிருக்கோம். இது நல்லா கருவாக இருக்கும். 2 mm இந்த இடத்துக்கு வந்து 2 மில்லிமீட்டர் வந்து டவுனாக இருக்கும். அப்படி இருந்ததுனா தான் வந்து நீங்கள் ஆம்லெட் உடச்சி ஊற்றுற போது அங்கேயே நிற்கும். ஸோ இது வந்து சூப்பரான ஐட்டம். இதுவுமே வந்து வெயிட் எவ்வளோங்கிறீங்க, 2.5 கிலோ, 2,400 2,500 இந்த ரேஞ்ச் இருக்கும். ஆவரேஜாக 2.5 கிலோ இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய பிராண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் தோசைக்கல்ல 2.5 கிலோன்னு மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களது வந்து இந்த 7.5 இன்ச் இருக்கிற ஆம்லெட் தவாவே 2.5 கிலோ பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வாங்குறவங்க வந்து ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு நல்லா தரமாக வந்து நீங்கள் உணவு தயாரித்து சாப்பிடணுன்னா கொஞ்சம் விலையை பார்க்காம வெயிட்டாகிறத தேடி பிடிச்சி வாங்குங்க. வெயிட்டாக இருக்கிறத என்றைக்குமே நல்லது. குக்வேர் பொறுத்தளவுக்கு வெயிட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதே சைஸில் வந்து சப்பாத்திக்கல்லும் பண்ணுறோம் பாருங்கள். இது 10 இன்ச் சப்பாத்திக்கல். இது நல்லா குழியாக இருக்கும். சில பேர் வந்து கருடு தோசை தவா வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி தவாவும் யூஸ் பண்ணலாம். இது வெயிட் பாருங்கள், 10 இன்ச் தோசைக்கல் 4 கிலோ இருந்த மாதிரி இது எவ்வளோ இருக்குது பாருங்கள், 3,900. ஸோ அப்போ இதுவும் வந்து கருடு தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம். இதுலேயே 12 இன்ச் இருக்குது. ஸோ சப்பாத்திகளில் 2 சைஸு, தோசைக்கல்லில் வந்து 3 மாடல் வச்சுருக்கோம். நீங்கள் எந்த மாடல் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பெரிய பர்னர் இருக்கிறவங்க வந்து 12 இன்ச் தோசைக்கல் வாங்கிக்கலாம். சின்ன பர்னர் பழைய மாடல் அடுப்பு தான் எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து 10 இன்ச் தோசைக்கல்ல வீட்டுக்கு போதும். அதில் 2 வெரைட்டி சொன்னோம். வயசானவங்க சொல்கிற மாதிரி இருந்தால் வெயிட்டு கம்மியாக்கிற தோசைக்கல் வாங்கிக்கலாம். இதுக்கு மூடி வராது. மூடியோடு வேணுங்கிறவங்க இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? இனி அடுத்த ப்ராடக்ட் ஒன்றா பார்க்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ரஃப் ஃபினிஷ். இது ஏன் வந்து மெஷினிங் பண்ணலைன்னா, இது மெஷின் பண்ண முடியாது. மெஷின் பண்ணுற போது வைப்ரேஷன் வரும், ஃபினிஷிங் வராது. ஸோ அப்போ இதில் 10 பீஸ் நீங்கள் வந்து மெஷின் பண்ணிங்கன்னா 3-4 பீஸ் கண்டமாயிரும். ஸோ அது வந்து எங்களுக்கு லாஸ் ஆயிரும். அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இது நார்மலாக இது வரைக்கும் இன்னும் தோசைக்கல், கடாயி, ஃப்ரை பண்ணலாம் பார்த்தீங்க. நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஐட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து டபுள் ஃபேன்சி ப்ராடக்ட். இப்போ தான் நாங்கள் நியூவில் லான்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தோம்.